வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வால். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெமடி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய டார்க் பார்ட்ஸை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரெமடி தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் நிறைய ரெமடிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஒரு ரெமடியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பர்சனலாக நான் வந்து என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் போக்குறதுக்கு ட்ரை பண்ணது தான். எனக்கு 100% பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது சந்தோஷப்படணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரெமடியை ட்ரை பண்ணியும் பாருங்கள். இப்போது நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த விதமான காஃபி பவுடராக இருந்தாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து சேர்க்குறேன். நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்க்கலாம், ப்ரௌன் சுகரும் சேர்க்கலாம். ப்ரௌன் சுகர் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் சீக்கிரத்துலேயே வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ ஆயில் எதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேர்க்குறேன். இந்த 4 பொருட்கள் மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ இந்த 4 பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி கிடைக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே கம்மியான குவான்டிட்டியில் எடுத்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். யார் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, நான் முன்னாடி இமேஜில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி பேஸஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு 1-2 தான் இருக்குது, அங்கங்கே தான் இருக்குது, எப்போயாவது தான் வரும் அப்படின்னா கூட இதை நீங்கள் அப்போதைக்கு ரெடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். சீக்கிரத்தில் வந்து இது உங்களுக்கு கெட்டலாம் போகாது. இதை எப்படி இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. சோப்பு போட்டு இல்லைனா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி என்ன நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இதை கொஞ்சமாக எடுத்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுக்கு மேலே வச்சுருங்க. இதை நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, பகல் டைமும் பண்ணலாம், நைட் டைம்லையும் பண்ணலாம். நைட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப நேரம் நம்ம ஃபேஸில் நம்ம ஸ்கின்னில் இருக்கும்போது ஸ்கின்னுக்குள்ளே போய் நல்லா வேலை செஞ்சு அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டன் பண்ணி கொடுத்து மற்ற ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்கின் கலருக்கு உங்களை கொண்டு வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, எதுவுமே வேலைக்கு ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். அதே மாதிரி இதை நினைக்காதீங்க. இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும். பர்சனலாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு அப்படிங்கிறனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.